இன்றைக்கி பாபின் கேஸோட வெரைட்டிஸ் பார்க்கலாம். இது வந்து சின்ன மிஷினோடது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் பாபின் கேஸ். இந்த ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும். இது பெரிய மிஷினோட கேஸ். சின்ன மிஷினை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும். இதுவும் ஃப்ளாட்டாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். இது வந்து ஜனோம் அல்லூர் மிஷினோடது. இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும். சின்ன மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் போயிட்டு வரும். அதனால் இந்த கேஸ் போட்டிங்கன்னா நீடில் ஜிக்ஸாக் போயிட்டு வரும்போது நீடில் பாபின் கேஸில் பட்டு உடஞ்சிரும். அதனால தான் இந்த ஹோல்ஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க, லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் பாபின் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ரெனியூ மிஷினோட கேஸ். இது எம்ப்ராய்டரி போடுறதுக்கான மிஷினோட கேஸ், மேனுவலாக போட்டது. இதுலேயும் நீடில் அங்கங்கே போயிட்டு வரதுனால ஜிக்ஸாக்காக லெஃப்ட் ரைட் போயிட்டு வரனால மேலே வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மெஷின் எம்ப்ராய்டரி ரெனியூ மிஷினோட கேஸ். இதுக்கும் பெரிய மிஷினுக்கும் ஒரே பாபின் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹயா பிராண்ட் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன மிஷினுக்கு இந்த நாப் இருக்கும், பெரிய மிஷினுக்கு அந்த நாப்லாம் எதுவும் இருக்காது. இதை அதிகமாக புல் பண்ணாமல் பார்த்துக்கணும். நீங்கள் புதுசாக நீங்கள் பாபின் கேஸ் வாங்கினீங்கன்னா இந்த ஸ்க்ரூவில் ஒரு ட்ராப் ஆயில் விட்டுக்கோங்க, இங்கேயும் இங்கேயும். இல்லாட்டி ஆயில் பாட்டிலுக்குள்ளே இதை போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கும்.